ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்ன நண்பர்களுக்கு இந்த பதிவு 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் இப்படித்தான் என்ற தலைப்பில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம். முதல் நாளான ஆகஸ்ட் 12ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டுருக்கவர் காலையில் 8:32 விசாக நட்சத்திரத்துக்கு போகிறார். விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகிறது. அதனால் நமக்கு வேலை சார்ந்த மாற்றங்கள், பிரயாணங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்கறது, வழிகாட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது, இன்ஸ்டியூஷன் லைன் சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கிறது, கமிஷன் வகை, டிரான்ஸ்போர்ட் வகை, கலை தொடர்பு, கோவில் காரியம், ட்ரஸ்ட்டு, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. மறுநாள் ஆகஸ்ட் 13 செவ்வாய்க்கிழமை காலையில் 10:43 வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம். அதன் பிறகு சந்திரன் விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்க நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன். 3ஆம் இடங்கிறது தைரியத்தை கொடுக்கும், ஒரு நல்ல அறிவை கொடுக்கும், பயன்படுத்துகிற கருவிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தை கொடுக்கும். அது சனியினுடைய காலில் சந்திரன் போகிறதுனால, சனி பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சார்ந்த நன்மைகளை பெறலாம். நம்மளுடைய ஆற்றல் மூலம் அந்த வேலைக்கு சிறப்பை கொடுக்கும். சனியும் குரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் சில மாற்றங்கள், வேலையில் சில மாற்று திட்டங்கள், இதனை செயல்படுத்துறது, புதிய அணுகுமுறையின் மூலம் பெறக்கூடிய ஒரு அறிவுரைகள், இதெல்லாம் பயன்படும். அதனால் இன்னைக்கு அது சனியினுடைய ஆதிக்கத்தில் நல்லா செயல்படும். இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 12:12 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, தொழிலுக்கு உண்டான கிரகம். ஆனால் 12ஆம் இடத்துல மகன் நட்சத்திரத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே நட்சத்திரத்தில் கேதுனுடைய கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், லக்னத்தில் இருக்கார் கேது. அதனால் இன்னைக்கு சில பிரயாணங்கள், சில சுப செலவுகள் அல்லது தொழில் முதலீடுகள், இவற்றுக்கெல்லாம் சாதகமாக அமைகிறது. மறுநாள் ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை நண்பகல் 12:53 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம். அதுக்கப்புறம் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறுகிறார். 3ஆம் இடமான விருச்சிக ராசியிலிருந்து 4ஆம் இடமான தனுசு ராசியில் மாறி மூலம் நட்சத்திரத்தில் போகிறார், கேதுனுடைய நட்சத்திரத்தில். கேது லக்னத்தில், நம்ம கன்னியா லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே பரிவர்த்தனை வாங்கிக்குது, நட்சத்திர பரிவர்த்தனை. அது 4ஆம் இடமும் 1ஆம் இடமும் சந்திரன் கேதுவாக இருக்கிறதுனால தாய் கூட சமாதானம் இல்லாமல் தன்மை, உறவுகளில் செயற்படக்கூடிய விரிசல்கள், மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், அதுபோக நம்ம ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், நன்மைகள் நடக்கும், தொழில் பலம் கிடைக்கும், ஒரு நல்ல சிந்தனைகள் நம்மளுக்கு உண்டாகும், தொழில் ரீதியான டெக்னிக்கல் மைண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மறுநாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:43 வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். பூராடம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சுக்கரன் 12ஆம் இடமான சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் செலவுகள் சுப செலவுகளாக அமையும். 2வது வேலை சாதகமாக இருக்கும்.
வெளிநாட்டு வேலைக்கும் சாதகமாக இருக்கும். ஆராய்ச்சி கல்விக்கும் வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். பணம் கொடுத்த பணம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு இது சார்ந்த நிகழ்வுகளுக்கு அங்கே சாதகமாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 17 நண்பகல் 11:48 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கார், 12ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து சேர்க்கை பெற்று கேதுவனுடைய செயல்பாட்டை செய்கிறார். கேது நமக்கு லக்னத்தில் இருக்கார். கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். வேலைகள், வேலை சார்ந்த சில முதலீடுகள், செலவுகள், குடும்ப உறவு சார்ந்து சில குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அசதி, அலைச்சல் ஏற்படும். பட்டு சூரியன் புதன் அப்படிங்கிறதுனால அது வேலைக்கும் பொருளாதாரத்துக்கும் கெடுக்காம நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:14 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம். அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடமான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே போகிறார். அப்போ அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது நாள். லாபாதிபதி நமக்கு சந்திரன் இன்பத்தை தருபவர், மனமகிழ்ச்சியை தருபவர். குழந்தைகள், கலைகள், நம்முடைய கலை சார்ந்த ஈடுபாடுகள், தெய்வ பலம், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், குடும்ப குதூகலம் அனைத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. திங்கட்கிழமை ஆகஸ்ட் 19ஆம் தேதி காலையில் 8:10 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். செவ்வாய் 9ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷத்திலே போகிறார். அதனால் சில நபர்களை சந்திக்கிறது, தகப்பனார் வழி, சகோதர வர்க்கங்கள், இது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள், இதில் எல்லாம் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணிக்கணும். இன்றைய நாள் ஒரு மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு நன்மை தரும். ஒரு கம்யூனிகேஷன், மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கெல்லாம் நன்மை தரும். தெய்வ வழிபாட்டுக்கு பலன் தரும். அட்டமாதிபதி செவ்வாய் நம்மளுக்கு 8க்குடையவர். அப்போ அதில் நமக்கு எதிர்பாராத சில துன்பங்கள், சில சங்கடங்கள், உறவுகளில் பிரிவுகள், இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு அவரவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய வீக்னஸை பொறுத்து வாய்ப்பு இருக்கு. மறுநாள் சதய நட்சத்திரம். அதாவது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 20ஆம் தேதி சந்திரன் கும்பராசியில் 6ஆம் இடத்துல ராகு போல பலன் கொடுக்காரு. ராகு 7ஆம் வீட்டில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்து, சனி நமக்கு 6ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், தொழில் பலம் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 21 பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்காரு வக்கரகதியாக. அப்போ சனியும் சந்திரனும் 6ஆம் வீட்டில் சேர்றாங்க. அதனால் சில வகையில் நமக்கு சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுக்கும். மறைமுகமான எதிரிகளை பற்றிய ஒரு தகவல்கள், பயங்களை கொடுக்கும். கடன் சார்ந்த சில விஷயங்களில் நமக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்கும். பட் அதே நேரத்தில் செய்கிற வேலையில் ப்ராப்ளம் இருக்காது, வேலை இல்லைன்ற சூழ்நிலை இருக்காது, வேலை நடக்கும். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட நடக்கும். இது மாதிரி 10 நாட்களில் நம்ம லக்னத்திற்கு சந்திரன் பயணிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடித்து நட்சத்திர சூத்திர முறைப்படி கணித்து நம்ம திசாபுத்திக்கும் கோச்சாரத்துக்கும் பலன் பார்த்தோம்னா இன்னும் அக்யூரேட்டாக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த நட்சத்திரத்தில் தொழில் செய்யலாம், எந்த நட்சத்திரத்தில் சும்மா இருக்கலாம், எந்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம், எந்த நட்சத்திரம் நமக்கு பாதிப்பு தரும், இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளேயே 27 நட்சத்திரம் வர வர எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த வேலைக்கு சாதக பாதகம்னு தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நெறிப்படுத்தி கொள்ள முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.